கோவையில் கல்லூரி மாணவர் ஒருவர் சக மாணவர்களாலேயே கொல்லப்பட்டிருக்கிற சம்பவம், அதுவும் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாணவர் கொலையின் பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் என்ன, இது தொடர்பாக சொல்லப்படுகிற இருவேறு காரணங்கள் என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. அங்கே அமுதன் அப்படிங்கிற ஒரு 19 வயது மாணவர் ஒருத்தர் 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார். சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை. கொலை செய்யப்பட்டிருக்கிற மாணவர் பெயர் அமுதன். இவர் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த கென்னடி சுமதி ஆகியோரினுடைய மகன் தான் இந்த 19 வயதான அமுதன். இவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய சக நண்பரோட பேர் ஸ்ரீமான் ஒருத்தர். அந்த ஸ்ரீமான் அப்படிங்கிற சக நண்பரோட காலேஜ் ஹாஸ்டலில் இருந்த அமுதன் ஆக்சுவலி வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறார். அங்கே இருந்து அந்த நண்பரான ஸ்ரீமானோடு கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட 11 மணிக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறார். இது அவருடைய தந்தை சொல்கிற தகவல். அந்த சமயத்தில் கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இருக்கிறாரு. அப்படி சக நண்பரோடு அப்படி கிளம்பும்போது வழியில் ஒரு 20 பேர் கொண்ட கும்பலால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அங்கேயே 2 பேரையும் அடிச்சிருக்கிறாங்க அந்த கும்பல். அதில் அந்த சக மாணவர் ஸ்ரீமானை விட்டுட்டு அமுதனை மட்டும் அங்கேருந்து பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற காலேஜ் கிரவுண்டில் வச்சு அந்த 20 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க. தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அரிவாள், இரும்பு ராடு இதெல்லாம் வச்சு ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க. வருகிற தகவல்கள் அப்படி தான் சொல்லுது. அப்படி தாக்கப்பட்ட மாணவரை அறையில் கொண்டு அவரோட ரூமில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. மாணவர் அசைவற்று இருந்திருக்கிறார். மதிய வேலை சாப்பிட வரும்பொழுது சக மாணவர்கள் அந்த அறையில் இருக்கிறவங்க பார்த்து என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாருன்னு சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னு அங்கே ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பரிசோதித்த மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அந்த உடனிருந்த சக மாணவர் ஸ்ரீமான் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த புகாரின் பேரில் தான் செட்டிப்பாளையம், அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையமான செட்டிப்பாளையம் காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த வழக்கில் தற்போது வருகிற தகவலின் அடிப்படையில் ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 பேரில் 17 வயதுக்குட்பட்ட சிறுவன் ஒருத்தர். அது யார் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவோட இறுதியில் பார்க்கலாம். இப்போது இதில் ஏன் இந்த தாக்குதல் நடந்திருக்கு, ஆக்சுவலி சம்பவன்றது இதுதான். இப்போது இந்த தாக்குதல் ஏன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னணியில் தான் 2 தகவல்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்ம இதில் சொல்லும்போது சொன்னோம், கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர் வெளியில் ரூமில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தங்கியிருந்திருக்கிறார் அப்படின்னு. ஏன் கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர் வெளியில் ரூம் எடுத்து தங்கணும்? அமுதன் கல்லூரி விடுதியிலிருந்து வெளியில் தங்க வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே 2 விஷயங்கள் சொல்லப்படுது. இதில் முதலாவதாக பிரதானமாக சொல்லப்படுகிற காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்னா, முதலாவதாக அங்கே ஒரு சமையலர் ஒருத்தர், அதாவது அங்கே அங்கே ஹாஸ்டலில் மெஸ்ஸில் சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சமையலர் ஒருத்தரை அமுதன் அடிச்சிட்டாரு, தாக்கிட்டாரு. இது தொடர்பான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கிற கல்லூரி நிர்வாகம் அவரை நீ ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிக்கோங்க, வெளியில் தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இப்போ அதனால தான் இப்போ மாணவர் வெளியில் தங்க வைக்கப்பட்டாரான்னு இந்த பக்கம் ஒரு காரணம். அதுவே இந்த பக்கம் பார்க்கும் பொழுது மாணவரினுடைய தந்தை தாயார் சொல்கிற தகவலின் அடிப்படையில் மாணவர் வெளியில் தங்க வைக்கப்பட்டதற்கான காரணம், கல்லூரியில் போதைப் பொருள் புழக்கம் இருந்திருக்கு, கஞ்சா புழக்கம் இருந்திருக்கு. அந்த கஞ்சா புழக்கம் தொடர்பாக அதை பயன்படுத்தியவர்கள் யாருன்றத தொடர்பாக அமுதன் அவர்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறார். கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டேயா இருக்கட்டும், காவல்துறைக்கிட்டேயா இருக்கட்டும். புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கே உள்ளுக்குள்ளே அந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களோடு ஒரு பகை ஏற்பட்டிருக்கிறது.
அதன் காரணமாக கல்லூரி நிர்வாகம் வந்து எப்பா நீ வந்து ஹாஸ்டலில் இருக்க வேணாம், நீ வந்து வெளியில் ரூம் எடுத்து கொஞ்சம் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் சொல்லப்படுகிற தகவல். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணவரை அந்த பர்டிகுலர் ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குவதற்கான காரணம் என்ன? இப்போ இதில் எஸ்பெஷலி இப்போ இதில் எந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா, இப்போ இந்த சமையலறை தாக்குனது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு முன்பகை அப்படின்னு பார்க்க முடியலை. இந்த பக்கம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது இங்கே புகார் கொடுத்த யார் மேலெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அந்த யார் உங்கள் மேலெல்லாம் புகார் கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட இந்த பையன் புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த புகாரை கசிய விட்டுருக்குறாங்க. மாணவர் அமுதன் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற யாரோ அந்த கஞ்சா புழக்கம் பயன்படுத்தியவர்கள், விற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயே இந்த மாதிரி அமுதன்ற பையன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற விஷயத்த கசிய விட்டுருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்குது. அப்போது எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த சக மாணவர்கள், கஞ்சா பழக்கம் இருந்த அந்த சக மாணவர்கள் உட்பட வெளியாட்களும் கூட சேர்ந்து மொத்தமாக 20 பேர் சேர்ந்து மாணவரை இப்படி அடித்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன அந்த மாணவரினுடைய பெற்றோர் சொல்கிற தகவல். சரி, அப்போ அந்த சமையலறை தாக்குனது என்ன கணக்கு அப்படின்னு பெற்றோர்களே சொல்கிறாங்க. என் பையன் போய் அந்த சமையலறை தாக்கலை, கூட இருந்த பையன்தான் அடித்தான், தாக்கினா அது ஒரு சண்டை வந்துச்சு, பிரச்சனை, அதில் அடித்தான், இவன் கூட தான் நின்றுக்கிட்டு இருந்தான், அதில் இவனையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு இங்கே பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பையனோட ஒரு பேக் ஹிஸ்ட்ரி என்னவாக இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு என்னவாக இருக்குது, அப்போ அந்த பையன் அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்த பையனா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த சமையலறை தாக்கிய விவகாரத்தோடு பார்த்தா இங்கே பெற்றோர்கள் சொல்கிறது இந்த தகவலை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. கூட இருந்த பையன் தான் அடித்தான், என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு. அந்த காலேஜ் பசங்க பிள்ளையாச்சு கொண்டுட்டானு சார். இனிமேல் என் பையன் திரும்பி வரமாட்டான் சார். நேற்று 10 மணிக்கு என்கிட்ட பேசலாம் சார். இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார். நீதி நீங்கள் தான் சார். இப்போ இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்கம் மாணவர்கள் தாக்கினதுக்கு கஞ்சா பயன்பாடுன்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை புகார் கொடுத்ததுனால அந்த கஞ்சா பயன்படுத்தினவங்க வந்து அடிச்சிருக்கிறாங்கன்னு. அதுவே இந்த பக்கம் இன்னொரு காரணம் சொல்லப்படுது. முன்பகை இருந்த சீனியர் மாணவர்களின் அறையில் புகுந்து அவங்களோட ரூமில் போயிட்டு, அதில் எஸ்பெஷலி தீபக்னு ஒரு பெயர் சொல்லப்படுது, அந்த மாணவர் இன்னும் பிடிபடலை, வெளியில் தான் இருக்கார் அப்படின்னு, அந்த தலைமறைவாகியிருக்கிறார்னு அந்த மாணவர் உட்பட இந்த சில சீனியர்களோடு ஏற்பட்ட ஒரு முன்பகைன்னு சொல்கிறாங்க. அதுதான் காவல்துறை தரப்புலையும் தெரிவிக்கப்படுது. அந்த வகையில் சொல்வது என்னென்னா, சீனியர்கள் இருந்த அறைக்கு, அவங்களோட ரூம்க்கு தன்னுடைய சக ஆதரவாளர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்குவோம், அவங்களோட சேர்ந்து உள்ளே போய் அந்த ரூமுக்கு போய் சீனியர்ஸ் அடித்து அவங்களோட ஃபோனெல்லாம் பறிச்சுக்கிட்டு வரும்போது இந்த பையனோட மாஸ்க் மட்டும் விலகிடுச்சு. அதனால் அமுதனை மட்டும் அந்த சீனியர்கள் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அப்போது அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துகிற வகையில் அந்த சீனியர் மாணவர்கள் உட்பட அவரை சேர்ந்தவர்கள் சேர்ந்து அமுதனை மட்டும் அடையாளம் கண்டு அவரை மட்டும் பிடிச்சி அடித்ததில் அமுதன் இறந்துட்டார் அப்படின்னு இந்த பக்கம் அந்த தாக்குதலுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. கஞ்சா பழக்கம் பயன்படுத்தியவர்கள், கஞ்சா புழக்கம் கொண்டவர்கள் தங்கள் மீது புகார் கொடுத்ததற்காக அமுதனை தாக்கியது. இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிற ஒரு முன்பகை காரணமாக தங்களுடைய அறையில் புகுந்து செல்ஃபோன் அடித்து செல்ஃபோனையெல்லாம் பிடுங்கிட்டு போனதுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் வகையில் சீனியர் மாணவர்கள் உட்பட ஒரு கும்பல் தாக்கியதில் அமுதன் இறந்தது. இப்படின்னு இப்போ 2 காரணம் இருக்குது. இந்த 2 காரணத்தில் எது உண்மையான காரணம் அப்படிங்கிறது போலீஸார் விசாரணையில் தெரிய வரும். இந்த பக்கம் பெற்றோர்கள் சொல்கிற அழுத்தமான விஷயம் இதுதான். என் பையன் கஞ்சா புழக்கம் தொடர்பாக புகார் கொடுத்ததில் மாதிரி அந்த ஹச்ஓடி உட்பட ஆசிரியர்கள் உட்பட பலர் வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த மாணவர்களோட லிஸ்டெல்லாம் வாங்கினாங்க.
கடைசியில் அதை கசிய விட்டு இப்போ அந்த மாணவர்களாலேயே என் பையன் தாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது பெற்றோர்கள் கண்ணீரோடு தெரிவிக்கிற குற்றச்சாட்டாக இருக்கு. யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். அந்த விஷயத்த அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் பைக்கில் அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்புல ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். இதில் இன்னும் கூடுதலாக விஷயம் சொல்கிறாங்க, அந்த காலேஜிலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது அவர்கள் பேட்டி கொடுக்குற அந்த நிமிடம் வரைக்கும் கல்லூரி நிர்வாகத்திலேருந்து யாரும் எங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. இப்போவும் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் எங்கள் பையனும் ஹாஸ்டலில் ஃபுல்லாக வெக்கேட் பண்ணல, என் பையனோட திங்ஸ்லாம் ஹாஸ்டலில் தான் இருக்குது, ட்ரெஸ்லாம் ஹாஸ்டலில் தான் இருக்குது அப்படின்னு அந்த பேட்டி கொடுக்கும்போது பெற்றோர்கள் அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழல். கஞ்சா புழக்கம் இருப்பவர்களோடு கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையோ இல்லை துணை நிற்கிறாங்களா, இந்த மாதிரி புகார் கொடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸை யார் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கே ஷேர் பண்ணுறாங்களா, இப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. இதில் இன்னும் இதை அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ பிள்ளைகளோட பெற்றோர்கள் தரப்பிலிருந்து அணுகணும்னா இன்னமும் அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னவா இருக்கும்? அப்போது இந்த மாதிரி பல கோணங்களில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கு. எங்கள்கிட்ட ஏன் உன் பையன் மருந்து குடிச்சிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஏன் சொல்லணும்? இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானுவ, எதுக்கு சொல்லணும்? காலேஜ்லேருந்து தான் எங்களுக்கு தகவல் காலேஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பசங்கள்லாம் அலையிறானுவ, எங்கெங்கேயா அலையிறானுவ, நீங்கள் வாங்க, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை. மாணவ மாணவியர்களோடு சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை எடுக்கிறார். அப்படி எடுக்கிற அதே சமயத்தில் இந்த பக்கம் போதைப் பொருளுக்கு எதிராக புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு மாணவர் கொலை செய்யப்படுறார். இப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம சரிசமமாக வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு மாணவர் இது போன்ற காரணங்களால் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பெற்றோர் உட்பட சமூகத்தில் இருக்கிற பல பேரினுடைய ஒரு அழுத்தமான வார்த்தைகளாக இருக்குது, வலியுறுத்தல்களாக இருக்குது. இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக, மாணவர் அமுதனினுடைய மரண விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்டிருக்கிறாரு. திங்கட்கிழமை அதை பற்றி பேசலான்னு சபாநாயகரும் சொல்லியிருக்கிறாரு. திங்கட்கிழமை இது தொடர்பான விரிவான விவாதங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமாக சொல்லுங்க. என்னன்னு இல்லை வந்துச்சு எந்த கூட இதுதான் துறைக்கு அனுப்ப போகிறோம். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற இல்லை இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க.
காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த விஷயம் கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக எவ்வளோ சிவியரான ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. கல்லூரி நிர்வாகம், அதாவது கல்லூரிகள் பள்ளிகள் இங்கெல்லாம் வந்து போதைப்பொருள் புழக்கம் எந்த நிலையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கு இந்த ஒரு கொலை சம்பவம் அப்படிங்கிறது. இதில் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் 5 பேரை கைது செய்திருக்கிறாங்க. 17 வயது சிறுவன் உட்பட ஆராமுதன், அரவிந்த், சிவரோகித், மணிபாலு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கூட 17 வயது சிறுவன் ஒருத்தன், மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி தனியாக வச்சு காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விசாரணையின் முடிவுகள் என்னவாக கிடைக்க போகிறது, இதில் கல்லூரி நிர்வாகத்தினுடைய விளக்கம் என்னவாக இருக்க போகிறது, ஃபர்தராக இது போன்ற மற்றொரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முதல்வரும் அரசும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.